பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கீழடி திராவிட நாகரிகமே என்று உரிய முறையில் ஆய்வு செய்து 982 பக்கங்களில் உரிய தரவுகளுடன் ஒன்றிய தொல்லியல் துறைக்கு கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அளித்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின் அதை திருத்தி மாற்றி எழுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தொல்லியல் துறை வற்புறுத்துவது அசல் ஆரியத்தனத்தை காட்டுகிறது. தேர்தல் முடிவுக்கு பின் ஒத்த கருத்துள்ளவர்களை இணைத்து திராவிடர் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 அன்று போதி விருட்சம் விருது அளிக்கப்பட உள்ளது. இது குறித்து அவ்வமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் பிரபல சிந்தனையாளரும் போராளியுமான டாக்டர் கி வீரமணி அவர்களுக்கு அம்பேத்கர் ஹப்பா 2026 முன்னிட்டு ஸ்பூர்த்தி தாமா சார்பில் வழங்கப்படும் போதி விருட்சம் விருது வழங்கப்பட உள்ளது என அறிவித்துள்ளது. மதவாதம் இந்திய ஒற்றுமைக்கு வைக்கப்படும் அணுகுண்டே என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஒன்றிய அரசின் கீழ் வரும் விளையாட்டுக் கழகம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு கல்வி மற்றும் ஊக்கத்தொகை தரப்படும் சாய் இன்டர்ன்ஷிப் நேர்காணலில் வந்திருப்பவர் இஸ்லாமியர் என்று தெரிந்தவுடனே மன்னிக்கவும், இது உங்களுக்கானது அல்ல என்று விரட்டியடிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் செயல்பட்டு வரும் ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பில் விளையாட்டில் திறமையான மாணவர்களுக்கு நேர்காணல் நடத்தி அவர்களின் கல்வி செலவு மற்றும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சென்று விளையாட ஊக்கத்தொகை தரும் அமைப்பு ஆகும். 2026-27 ஆண்டுக்கான நேர்காணல் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இதில் சுமார் 1000 பேர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் பெங்களூரை சேர்ந்த ஷான் முகமது ஒருவர் இந்த விளையாட்டு கழகத்தின் சார்பில் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் எதிர்பார்ப்புடன் அறைக்குள் சென்ற முகமது அவர்களுக்கு அவருடைய பெயரை கேட்ட உடனேயே எந்தவித கேள்வியும் கேட்பதற்கு இடமளிக்காமல் வெளியே செல்லுங்கள் என்று விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார். ஒரு மாணவனின் பல ஆண்டுகால உழைப்பும் கனவும் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே நிராகரிக்கப்படுவது ஒரு ஜனநாயக நாட்டின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதல்ல என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல எல்லா துறைகளிலும் அவாளே இருக்க வேண்டும் என்ற ஆபத்தான திசையை நோக்கி நாடு திரும்புகிறது என்று இன்றைய தலையங்கம் எச்சரித்துள்ளது. தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக சிறுநீர் கட்டுப்பாட்டு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு நவீன கருவியை பொருத்தி மறுவாழ்வு அளித்துள்ளனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள். சாதனை மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் முயற்சித்து வரும் நிலையில் அம்மாநில முதல்வர் சித்தராமையா தானே அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் முதலமைச்சராக தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு நாளிதழ்களில் வந்துள்ள செய்திகளை ஒற்றை வரி செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஊழலில் நம்பர் 1 அசாம் முதல்வர் ஹிமந்தா சர்மா என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்து மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நீடித்த கூட்டத்தொடரில் கொண்டுவர ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்றம் ஏப்ரல் 16 அன்று 3 நாட்களுக்கு மீண்டும் கூடுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள இந்த நேரத்தில் மசோதாக்களை கொண்டு வரக்கூடாது என எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மோடி எத்தகைய வித்தைகள் செய்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என மதிமுக தலைவர் வைகோ தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து திரும்ப பெறும் அதிகாரம் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு உண்டு. நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலின் பிரச்சாரத்தின் போது விடுத்த விமர்சனத்தை தமிழ்நாட்டு பிரச்சாரத்தின் போது மீண்டும் கூற பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் சவால் விட்டுள்ளார். பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தவறாக நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டிய பிரதமரை கடுமையாக சாடியுள்ளார் நமது முதலமைச்சர். மேலும் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மறுத்த ஒன்றிய அரசையும் திமுக தலைவர் விமர்சித்துள்ளார். தேர்தல் செய்திகளில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு பொன்முடி உட்பட 7 பேரையும் விடுதலை செய்துள்ளது நீதிமன்றம். கோட்டையை தக்க வைக்க தயார், சேப்பாக்கத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த உதயநிதி ஸ்டாலின். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பிரச்சாரம். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட
குரூப் 1 பதவிகளுக்கு ஏப்ரல் 15, 16 நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது. திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தால் இடையூறு ஏற்பட்டுள்ளதால் அதன் அருகில் இருந்த அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கூடுதலாக 30 நிமிடங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கும் சனாதனத்திற்கும் இடையிலான தேர்தல். திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பழந்தமிழ் நாகரிகத்தின் அடையாளமான கீழடியிலிருந்து தனது தேர்தல் பரப்புரையை முறைப்படி தொடங்கியுள்ளார். உலக செய்திகளை பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா போரால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. எரிபொருள் செலவுகளை குறைப்பதற்காக உலக நாடுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. அந்த வகையில் மலேசியாவில் வீட்டிலிருந்தே பணியாற்ற அரசு அனுமதித்துள்ளது. அரசு ஊழியர்கள் இந்த மாதம் முதல் வீட்டிலிருந்தே பணியாற்ற தொடங்குவார்கள் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ள அகதிகளை அவர்கள் ஒருபோதும் சென்றிராத 3வது நாடுகளுக்கு நாடு கடத்த ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவுக்கு சென்றது ஓரியன் விண்கலம். வெற்றிகரமாக செலுத்திய நாசா. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் மேற்கொள்ளும் தேர்தல் பரப்புரை பயணத்தின் திருத்தப்பட்ட பட்டியல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஏப்ரல் 6 தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை இந்த சுற்றுப்பயணத்தின் பட்டியல் இடம்பெற்றுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள், உரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.